உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? இதே விஜய் அவர்கள் வரும்போது, ஒரு கேமராமேன் முன்னாடி எடுத்துக்கிட்டே போனவர் கீழ விழுந்த அன்னைக்கு, உடனே எந்திரிச்சு இறங்கி வந்தாரா இல்லையா? அந்த ஹியூமனிட்டி அவருக்கு இருக்குன்னு அன்னைக்கு இதே மீடியா அவர பெருமையா பேசுச்சா இல்லையா? அதே மீடியா தானே எனக்கு இந்த விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. ஏன் அவர் இறங்கல? ம். ஏன் அவர் இறங்கல? அத யோசிக்கணும்ல நீங்க. ஓகே. ஒரு பொண்ணு கார் முன்னாடி வந்து விழுந்து, அதுவும் ஒரு நிர்வாகி இறங்கி வாங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, வந்துட்டாரு தலைவர் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு எத்தன பொண்ணுங்க வந்து விழுகுறதுக்கு ரெடியா இருப்பாங்க? டெய்லி ஒருத்தர் வந்து விழுவாங்களா மாட்டாங்களா? இன்னைக்கு வந்து மக்கள் அப்படிதான் இருக்காங்க. ஓ! இது இது பண்ணி இதுக்கு கிடைச்சிருச்சா இவளுக்கு? ஓகே. நம்மளும் போயிட்டு இது பண்ணலாமா? அப்படின்னு இருக்காங்க. மக்களோட மனநிலை அப்படிதான் இருக்கு. என்கிட்டயே நெறைய நடிகைகள், என் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் கேட்பாங்க. ஒரே நாள்ல நீ அப்படியே ஆல் இண்டியா ஃபேமஸ் ஆயிட்ட. போய் பஸ்ஸுல மறிச்சு, இந்த பசங்கள அடிச்சு, ஒரே நாள்ல பெருசாயிட்ட. வாடி நம்மளும் போய் ட்ரெயின மறிக்கலாம். இவள மாரி ஒரே நாளா நம்ம எதுக்கு இங்க உட்காந்து நடிச்சுக்கிட்டு, இது மாரிலாம் பண்ணிட்டு, இவள மாரி போய் நம்மளும் போய் பஸ்ல அடிக்கலாமா? ட்ரெயின்ல அடிக்கலாமா? இப்படிலாம் நம்மள கிண்டல் பண்ணி கூட பேசுவாங்க. ஆனா வந்து அது கிடையாதுங்க. அது எதார்த்தமா நடந்த ஒரு விஷயங்களுக்கும், நடக்கிற விஷயங்களுக்கும், பிளான் பண்ணி ஒருத்தர் பண்றதுக்கும் நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அத தான் நான் சொல்றேன். அ ஒரு நாள் ஒரு பொண்ணு இப்படி பண்ணிட்டா, அடுத்த பொண்ணுங்களும் இத பண்ணுவோம்னு யோசிப்பாங்க. அத வந்து நடக்கக்கூடாது. கட்சிய பொறுத்தவரைக்கும் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்.